ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆறுபடை வீட்டில் ஒரு வீடான நம்ம பழனி முருகன் கோவிலுக்கு தாங்க போக போகிறோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு பையன் வேணும்னு வேண்டிட்டு வந்தோம். பையன் பிறந்து 5 வருஷம் ஆச்சுங்க. ஆனால் கோவிலுக்கு போகவே முடியல. ஃபைனலாக அப்போ முருகன்கிட்ட இருந்து அழைப்பு வந்திருக்கு. பழனிக்கு அப்பா அனுமதி இல்லாமல் அந்த மண்ணை மிதிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. இப்போ தாங்க எங்களுக்கும் அந்த டைம் கிடச்சிருக்கு. முருகனை கும்பிட்டு வீட்டில் இருந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சுங்க. ஏசி பஸ்ஸு தாங்க புக் பண்ணியிருந்தோம். தம்பி, பாப்பா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ட்ரெயினில், கார்லலாம் நிறைய வாட்டி ஊருக்கு போயிருக்கோங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பஸ்ஸில் போகிறோம். அதனால நாங்கள் எல்லாருமே செம்ம ஹாப்பியாக இருந்தோங்க. 10 ஹவர்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் நாங்கள் பழனிக்கு வந்துட்டோங்க. பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ரூமுக்கும் போயிட்டோங்க. அங்கே செம்ம வெயிலுங்க. ரூமு தாங்க புக் பண்ணவே முடியல, கிடைக்கவே இல்லை. ஆனால் ஃபைனலாக ஒரு ரூம் கிடச்சிச்சுங்க. ஏசி ரூம் கிடச்சிது. அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கவெல்லாம் டைமே சுத்தமாக கிடையாதுங்க. ஏன்னா அப்பன்னு பார்க்கணும் போகணும்ல. அதனால சீக்கிரமாக எல்லோரும் குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க. பழனியில் முருகனை பார்க்கறதுக்கு முன்னாடி இடும்பன் சாமியை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் முருகனை பார்க்கணும்னு சொன்னாங்கங்க. அதனால பிரேக்ஃபாஸ்ட் முடித்து இடும்பன் சாமியை பார்க்க கிளம்பிட்டோம். அங்கே சாமி கும்பிட்டு முடித்து பழனி முருகனை பார்க்க கிளம்பிட்டோங்க. மலையடிவாரத்தில் ஒரு சுப்பிரமணிய சாமி கோயில் இருக்குங்க. அவரையும் வணங்கிட்டு தான் முருகனை பார்க்க போகணும்னு சொன்னாங்க. அந்த கோவிலையும் பயங்கரமாக கூட்டம் இருந்துச்சுங்க. அதனால் முருகனை பார்த்துட்டு வரும்போது பார்க்கலாம்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி அப்போயே அப்பனை பார்க்க முன்னாடி வேண்டுதல் நிறைவேற்றணும்ல. அதனால தம்பிக்கு மொட்டை போடுறதுக்கு போகலாம்னு முடிவு பண்ணிட்டோங்க. அப்பம் பிறந்த இடமான சரவண பொய்கையில் மொட்டை போட கிளம்பிட்டோம். ஸ்டார்டிங்கில் தம்பி நார்மலாக தாங்க இருந்தான். அவனுக்கு ஸ்கூலில் டான்ஸ் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கிறதுனால முடி கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கங்க. தம்பியும் முடி எடுக்க வேணான்னு சொல்லி ஒரே அழுகைங்க. ஃபைனலாக அவனை சமாதானப்படுத்தி டாய்ஸ் எல்லாம் வாங்கி தரோன்னு சொல்லி மொட்டை போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். அப்புறம் என்னங்க, அடுத்தது குளியல் தான். சரவண பொய்கையிலிருந்து வர தண்ணி தாங்க குளியலுக்கு யூஸ் பண்ணுறாங்கங்க. அந்த தண்ணியை நாங்களும் ஒரு பாட்டிலில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். குளிச்சுட்டு வந்த உடனே ட்ரெஸ்ஸை மாற்றின உடனே அங்கே பட்டை வேல் வச்சு அச்சில் பொட்டு வைப்பாங்கங்க. தம்பிக்கு அந்த பொட்டை வச்சு பார்த்ததுமே ரொம்ப அப்படியே அந்த முருகனை பார்த்த மாதிரியே இருந்துச்சுங்க. எனக்கும் அப்படி வைக்கணும்னு ஒரே ஆசைங்க. நானும் அப்படியே வச்சு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டேங்க. நானும் இப்போ பழனிமலை ஏறுறதுக்கு வந்துட்டோம். படியில் போகலாம்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டோம். பட் அங்கே செம்ம வெயிலுங்க. அதனால் குழந்தைகளை வச்சுக்கிட்டு அப்படி ஏறுறதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு ரோப்பில் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோங்க. அங்கே போனாலும் செம்ம கூட்டம். அப்புறம் வேறு ஒரே ஆப்ஷன் வந்து பெஞ்சில் போகிறது தாங்க. அப்பவும் வேறு வழி இல்லை. 3 ஹவர்ஸ் விஞ்சுக்காக வெயிட் பண்ணோம். விஞ்சில் போகிறது இதுதாங்க ஃபஸ்ட் டைம். ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தாங்க போகுது. ஆனால் பயங்கரமாக இருந்துச்சு. மலை மேலே இருந்து கீழே பார்த்தா அப்படியே பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஆனால் அதுவும் புதுசாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துச்சுங்க. செங்குத்து ஏறிச்சுங்க. 1/4 மணி நேரம் ஆச்சு மலை மேலே ஏறுறதுக்கு. ஃபைனலாக அப்போ கோவிலுக்கு வந்துட்டோம். வெளியே மட்டும்தாங்க ஃபோன் அலௌடு. கருவறையில் இருக்கிற முருகன் வீடியோ எடுக்கவோ ஃபோட்டோ எடுக்கவோ பர்மிஷன் கிடையாதுங்க. கோவிலுக்கு மேலே இருந்து கீழே பார்த்தா வேற மாதிரி ஃபீலுங்க. கண்டிப்பாக எல்லோரும் ஒன்ஸ் பழனி முருகனை கோவிலுக்கு வந்துட்டு போங்க. செம்ம ஹாப்பி த்ரில்லாக இருக்குங்க. மார்னிங் 10 o'clock ரூமை விட்டு கிளம்பினோங்க. 4 மணிக்கு தான் அப்பனை பார்க்க முடிஞ்சிச்சு. படி வழியாக நிறைய பக்தர்கள் அலகு குத்தி பால்குடம் எடுத்து வந்தாங்க வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக. அதெல்லாம் பார்க்குறப்போ அந்த முருகன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க அவங்கெல்லாம். அதெல்லாம் பார்க்குறப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. குலதெய்வம் கோயிலில் தான் ஃபஸ்ட்டு மொட்டை போடணும்னு சொன்னாங்க. தம்பி பிறந்தது கொரோனா டைம்லங்கிறதுனால ஊருக்கு எங்களால் போக முடியல. அதே மாதிரி பழனிக்கும் எங்களால் போக முடியலங்க. அதனால பக்கத்தில் இருக்கிற வடபழனியில் இருக்கிற முருகன் கோயிலில் வச்சு தம்பிக்கு ஃபஸ்ட்டு மொட்டை போட்டோங்க. 2வது மொட்டை குலதெய்வம் கோயிலில் போட்டோம். இப்போ 3வது மொட்டை நம்ம பழனி முருகன் கோயிலில் போய் போட்டுட்டு வந்துட்டோங்க. திருச்செந்தூர் முருகன் ராசி நட்சத்திரத்தில் பிறந்த பையங்க. அதனால் அந்த கோயிலுக்கும் போய் ஒரு மொட்டை போடணுன்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அந்த முருகன் ஆசீர்வாதம் கொடுத்தால் அந்த கோவிலுக்கும் நாங்கள் போயிட்டு வந்துடுவோம். ரிட்டன் வரும்போதும் விஞ்சில் தாங்க வந்தோம். அங்கே கீழே வந்ததும் சுப்பிரமணிய சாமி கோயிலுக்கு போய் அந்த முருகனையும் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோங்க. வேண்டுதல் நிறைவேற்றிட்டோங்கிற செம்ம ஹாப்பியில் நாங்கள் வந்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் போகும்போது அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. ஆறுபடை வீட்டுக்கு போகணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் இப்போ தான் எங்களால் பழனி மலைக்கே வர முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக நாங்கள் எல்லா வீட்டுக்கும் போகும்போது கண்டிப்பாக அந்த வீடியோவும் உங்களுக்கு எடுத்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் ஆறுபடை வீட்டில் எந்த வீட்டுக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பழனி முருகன் பவர்ஃபுல் முருகனுங்க. எங்களுக்கு முதல்ல ஒரு பொண்ணு ஒரு பையன் வேணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை.
2 வாட்டி எனக்கு அபோர்ஷன் ஆச்சுங்க. அப்போ தான் என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச ஒரு பழனியில இருக்கிற சாமி சொன்னாரு, "பழனி முருகன வந்து சாமி கும்பிட்டுட்டு போங்கன்னு." எனக்கு பையன் வேணும்னு வேண்டிட்டு வந்தோம். பையன் பொறந்து 5 வருஷம் ஆச்சுங்க. மலை அடிவாரத்தில இருக்கிற முருகனை பார்த்து சாமி கும்பிட்டு, அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சுங்க நாங்க கிளம்புறதுக்கு. ரூமில் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகி ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு, மறுபடியும் நாங்க 8 மணிக்கு நைட்டு பஸ்ஸில் கிளம்பிட்டோம். சென்னைக்கு வந்துட்டோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.